வணக்கம், வெல்கம் டு அவர் வாய்ஸ் ஆஃப் லா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுமக்கள் அனைவரும் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சட்டம் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989. இந்த சட்டத்தை பத்தி தெளிவான விளக்கங்களோட இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லா சேனல்ல பார்க்க போறோம். SC/ST ஆக்ட்னா என்ன, ஏன் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது, இதுல என்ன மாதிரியான குற்றங்கள்லாம் அடங்கும், ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா, தவறான புகார் கொடுக்க முடியுமா, கொடுத்தால் என்ன ஆகும், இது போன்ற கேள்விகளுக்கு எளிமையான பதில் நான் உங்களுக்கு தயார் செய்து வைத்துள்ளேன். மேலும் இது ஸ்கிப் பண்ணாம முழுமையாக கடைசி வரை பாருங்க. ஏன்னா இது நீங்க வாழ்க்கையில மிக முக்கியமான சட்டம், அனைவரும் தெரிந்து கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டிய சட்டம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா SC/ST ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்தியாவில் பாத்தீங்கன்னா பட்டியல் சாதியினர், அதாவது ஷெட்யூல் கேஸ்ட் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் ஷெட்யூல் டிரைப்ஸ் மீது சாதி அடிப்படையில் நடைபெறும் கொடுமைகள், அவமதிப்புகள் மற்றும் வன்முறைகளை தடுக்க இந்த சட்டம் 1989 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்குவதுதான் இந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஏன் இந்த சட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சாதி காரணமாக பல ஆண்டுகளாக ஏற்கப்பட்ட அவமானம், வன்முறை, சொத்து அபகரிப்பு மற்றும் சமூக ஒதுக்கல் போன்றவை தடுப்பதற்கான இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. எந்த மாதிரியான செயல்கள் இந்த சட்டத்துல கீழ் குற்றமாக கருதப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சாதி பெயரை சொல்லி பொதுமக்கள் முன்னிலையில் அவமதித்தல், சாதி காரணமாக தாக்குதல் நடத்துதல், மேலும் SC/ST நிலம் அல்லது சொத்தை சட்ட விரோதமாக கைப்பற்றுதல், மிரட்டுதல் மற்றும் சமூக புறக்கணிப்பு, இதெல்லாம் இந்த சட்டத்தின் கீழ் குற்றமாக கருதப்படும். FIR இந்த குற்றத்திற்கு பதிவு செய்யப்படுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பதிவு செய்யப்படும். இது பாத்தீங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸ், அதாவது அறியத்தக்க குற்றம். மேலும் இந்த குற்றம் பாத்தீங்க அப்படின்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அதாவது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாக கருதப்படும். மேலும் இந்த வழக்கு நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா சமரசம் செய்து கொள்ள முடியாத வழக்காக கருதப்படும். ஒரு புகார், இந்த புகார் கொடுத்த உடனே இந்த குற்றத்தின் தன்மையை ஆராய்ந்து உடனே FIR பதிவு செய்து விசாரணையை நடத்த வேண்டும். இந்த வழக்குக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சட்டத்தின் கீழ் பல குற்றங்கள் கடுமையான நடவடிக்கைக்கு உட்பட்டது. பல சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா முன்ஜாமீன், ஆன்டிசிபேட்டரி பெயில் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் கிடைக்கும். ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வழக்கிலும் குற்றச்சாட்டு மற்றும் ஆதாரங்கள் மற்றும் நீதிமன்றத்தின் முடிவை பொறுத்தே ஜாமீன் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான புகார் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சில நேரங்கள்ல பொய் புகார் கொடுக்கப்படுவதா குற்றச்சாட்டுகள் அதிகமாக தான் எழுகிறது. ஆனால் அனைத்து வழக்குகளும் பொய்யானவை என்று கூற முடியாது. அப்படி பொய்யான புகார் கொடுத்தால், இந்த புகார் பொய் என கண்டுபிடிக்கப்பட்டால் நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை புகார் கொடுத்தவர் மீது கண்டிப்பாக எடுக்கும். அதே போல புகார் பதிவு செய்யப்பட்டால் குற்றம் நிரூபிக்கப்பட்டது என்று அர்த்தமல்ல. இறுதியாக நீதிமன்றமே ஆதாரங்களை ஆய்வு செய்து தீர்ப்பளிக்கும். அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா மட்டுமே இது குற்றம் நிரூபிக்கப்பட்டதா கருதப்படாது. இந்த வழக்குல உள்ள ஆதாரங்களை ஆய்வு செய்து நீதிமன்றம் எடுக்கும் முடிவு, அதாவது அந்த தீர்ப்பு என்னன்றத நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். யாரால் விசாரிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உள்ளூர் காவல் நிலையத்துல நம்ம புகார் கொடுத்திருந்தாலும் இந்த வழக்கில் IO, அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, DSP ரேங்குக்கு பதவிக்கு குறையாத அதிகாரி தான் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். அதுதான் இந்த சட்டத்துல தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. அதற்கு கீழே ரேங்க்ல இருக்கிறவங்க இந்த வழக்கை IOவா நியமிக்கவும் முடியாது, விசாரிக்கவும் முடியாது. ஓகே, இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை என்ன மாதிரியான தண்டனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்சமாக 6 மாத காலம் சிறை தண்டனை, அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, இல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரையுமே சாதி அடிப்படையில அவமதிக்கவே கூடாது. நம்ம இந்திய திருநாட்டுல அனைவருமே சமம், ஜாதி மத பேதமற்ற நாடு
இந்தியா. வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்திய நாடு. சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. பாதிக்கப்பட்டவருக்கு சட்டம் வழங்கும் பாதுகாப்பை மதிக்க வேண்டும். மேலும் சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பிசிஆர் வழக்கும் இதுவும் ஒன்னா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பிசிஆர் என்பது வேறு, SC/ST ஆக்ட் என்பது வேறு. பிசிஆர் பற்றிய இன்னொரு காணொளி நான் உங்களுக்கு தெளிவா போடுறேன். இது மாதிரியான எளிமையான சட்டம் சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம வாய்ஸ் ஆஃப் லா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.